அதுக்கப்புறம் ரொம்ப டிலேவாக இருந்தது ரிப்ளே. அப்புறம் அதுக்கப்புறம் நான் கம்யூனிகேட் பண்ணலை. எனக்கு வந்து ஏன்னா ஆஃப்டர் கஜினி வந்து ஒரு ஃப்ளோ இல்லைன்னா நம்ம அது கஜினினா ஹிந்தி கஜினி. ஹிந்தி கஜினி. இப்போ வந்து மதராசி இது வந்து இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இது ஒரிஜினலாக ஷாருக் கான்காக பண்ணப்பட்ட கதை இல்லை. லாங் பேக் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த கேரக்டர் மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப லாங் பேக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு லாங் பேக்னா எவ்வளோ லாங் பேக்? இல்லை வந்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டர் மட்டும் ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்க போகிறாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஐடியா மட்டும் இருந்துச்சு. அந்த ஐடியா என்னன்றது நான் படம் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். அது சொல்லுவோம். ஒரு கேரக்டரோட ஒரு சின்ன அவனோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்தால் அப்போ என் கூட ரவிகே சந்திரன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் 3 பேரும் மீட் பண்ணோம். அவர் வந்து வெரி ஸ்வீட், நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிலேவாக இருந்தது ரிப்ளே. அதுக்கப்புறம் நான் கம்யூனிகேட் பண்ணலை. எனக்கு வந்து ஏன்னா ஆஃப்டர் கஜினி வந்து ஒரு ஃப்ளோ இல்லைன்னா நம்ம அது கஜினினா ஹிந்தி கஜினி. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லை கரெக்டாக எனக்கு. சரி ஓகே நான் விட்டு நான் வந்துட்டேன். அதை ஃபாலோ பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணல. பொதுவே அப்படி ரொம்ப போய் அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேன். அது பிகினிங்கில் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நமக்கே நம்ம மேலே என்ன அப்படி என்னடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். சரி ஓகேன்னு மூவ் ஆன் பண்ணி வந்துட்டு திருப்பி அடுத்தடுத்து வெவ்வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். சிவகார்த்திகேயன் போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் சிவகார்த்திகேயன். ஸோ இதை நம்ம பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக டெவலப் பண்ணி அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து தான் பண்ணுங்க. Joyalika's world's favorite jeweler, Diamond Wedding Collection by Pride.